வணக்கம் உறவுகளே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண ஒரு ரெசிபி தான். எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நியூவாக சமையல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ சாதாரண ஒரு சேமியா உப்புமா தான். குழந்தைங்களுக்கு நம்ம நியூட்ரிஷன்னு நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறோம். ஆனாலும் இந்த டேஸ்ட்டு கூட குழந்தைங்களுக்கு பிடிக்க தான் செய்யுது. ஸோ சேமியா உப்புமாவுமே இடையில நம்ம கிண்டி கொடுக்கலாம். ஸோ ஏன்னா இதுவே அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு டேஸ்டி ஃபுட்டாக இருக்கும். ஆனால் அதிலேயே நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறதுக்கு நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணி கொடுக்கலாம், முட்டை ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தக்காளி மட்டும் போட்டு கூட கொடுக்கலாம், அந்த டேஸ்ட்டு பிடிச்ச குழந்தைங்களுக்கு. பாருங்கள், ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வத்தல் இல்லைன்னா மிளகா நம்ம காரத்துக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வீட்டில் இருக்கோ, என்ன காய்கறிகள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக சேமியா உப்புமா குழந்தைங்க விரும்பி சாப்பிட தான் செய்கிறாங்க நிறைய குழந்தைங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி எப்போவுமே ஒரு சாப்பாட்டோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 3/4 வாசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சாதாரணமாக போதுமானதாக இருக்கும். காய்கறி கூடயே நீங்கள் முட்டையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். முட்டை பொரிச்சிட்டு லாஸ்ட்டாக இது கூட சேர்த்து கிண்டிடலாம். முட்டை வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நம்மளுமே டீ கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்களும் ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் சத்து மாவு இல்லைன்னா பால் என்ன கொடுக்குறீங்களோ அது கூட இதையும் கொஞ்சமாக கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. நல்லா குக் ஆகிடும். காய்கறி இன்னும் கொஞ்சம் வேகணும்னா அந்த தண்ணியை கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. காய் நல்லா சாஃப்டாக வேகட்டும், குழஞ்சிடாமல். அதுக்கப்புறமா சேமியா போட்டுட்டு நல்லா கிண்டுனீங்க அப்படின்னா மெதுவாக கிண்டணும். ரொம்ப சேமியா உடஞ்சி குழஞ்சிடக்கூடாது. மெதுவாக நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக, இடியாப்பம் மாதிரி உதிரியாக இருக்கும். அது கூட திருவின தேங்காயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்.